வெல்லத்தை இப்படி நல்லா சீவி எடுத்துக்கணும். கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிட்டு இது மாதிரி சீவி எடுத்துக்கணும். பலாசொலையை எடுத்து இது போல் ரொம்ப சிறுசாக நைஸாக அரிஞ்சிக்கணும். இது 2 விதமாக பண்ணலாம். பலாசொலையை மிக்சியில் அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். இது போல் சிறுசாக நைஸாக அரிஞ்சு பூர்ணம் கட்டி கூட பண்ணலாம். நான் இப்போது பூர்ணம் செய்கிறது அந்த மெத்தட் பண்ணுறேன். அடுப்பை பற்ற வச்சு அது மேலே இந்த வாழை இலையை இப்படி போட்டு சூடு பண்ணி வாட்டி எடுக்கணும். அப்போ தான் வாழை இலை கிழியாமல் வரும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே இப்படி போட்டு ஸ்டவ் பர்னர் மேலே போட்டு இப்படி சூடு பண்ணணும். இலையை வாட்டி எடுக்கிறதுன்னு இது பேர். பச்சரிசி மாவை ஆவி கட்டின பச்சரிசி மாவை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொதிக்கிற தண்ணியில் தான் பிசையணும். இலையில மாவு உருண்டை எடுத்துட்டு இப்படி நல்லா பரத்திக்கணும். நைஸாக பரத்திக்கணும். இதில் கொஞ்சம் தேங்காய், திருவண்ண தேங்காய், கொஞ்சம் வெல்லம், நைஸாக சீவி எடுத்த வெல்லம், நைஸாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பலாசொலை, அது மேலே இப்படி வைக்கணும். அதுக்கப்புறம் இலையை இப்படி மடித்து இந்த கொழுக்கட்டைக்கு மடிக்கிற மாதிரி மடித்து கொட்டணும். கொஞ்சம் விரலை விட்டு அழுத்தி விட்டால் ஒட்டிக்கும். இப்படி இட்லி பாத்திரத்தில் பக்குவமாக அடுக்கி வச்சு மூடி போட்டு வேக விடணும். மிகவும் சுவை நிறைந்த இலையடை தயார்.